அனைவருக்கும் வணக்கம். அடுத்து 6வது குறள். நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரி. நெஞ்சில் துறவார், நல்லா அந்த சொல்லை கவனிங்கள். துறவார் எதை? நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். அது பொருள் மனத்தகத்து துறவு கொள்ளாமல் துறவராக வெளிக்காட்டி கெடுவினை செய்வார் போல் கொடியர் எவரும் இல்லை வன்கணாரில். கொடியர், வன்கணர் என்றால் கொடியர் இல் எவரும் இல்லை. எப்படி? நெஞ்சில் துறவார், உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை என்பது கருத்து. விளக்கம்: அறவோர் என்பார் மனமாசற்றார் என்பது வள்ளுவர் கூறும் அறம். அறவோர் என்பார் மனமாசற்றார் என்பது வள்ளுவர் கூறுகின்ற அறம். உண்மை துறவோர் தாமும் நெஞ்சகத்து மாசு அற்றவரே என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். உண்மையான துறவியர் தாமும் நெஞ்சகத்து மாசு அற்றவரே, குற்றம் இல்லாதவரே. ஆனால் இக்குறளில் நெஞ்சில் துறவார் என்றல்லவா வந்திருக்கிறது. இக்குறளில் நெஞ்சில் துறவார் என்றால் நெஞ்சில் நேயமிக்க நேரிய துறவு கொள்ளாதவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மையிலே அவர் துறவு கொள்ளவில்லை, ஆனால் துறவி போல் பொய் வேடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். துறந்தார் போல் என்றால் தூய துறவோர் போல் தோற்றம் தந்து பலரும் துறவரென நம்பிக்கை கொள்ளுமாறு அவர் நம்முடைய மனதிலே ஒரு விதை விதைக்கிறார் தன்னுடைய தோற்றத்தினாலே. அப்படி வாழ்பவர் வஞ்சித்து வாழ்வாரின், நம்மை அந்த குறள்ல வருது பாருங்க, வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில் தம்மை நம்பி வருவோரை வஞ்சகத்தால் அடிமையாக்கி, சாமி சாமின்ட்டு போயிட்டே இருப்போம் பின்னாலே, தன்னுடைய மனதிலே இருக்கிற வஞ்சகத்தால் நம்மை அடிமையாக்கி நம்மிடம் இருக்கிற பொருள்களையோ அல்லது மானத்தையோ சூறையாடுவார். இப்படிப்பட்ட இரக்கமற்றவர்கள் பின்னாலே செல்லாதீர்கள். திருவள்ளுவருடைய அறவழியிலே செல்லுங்கள். ஆசைப்படாதீர்கள், அதிகமாக ஆசைப்படாதீர்கள். போதும் போதும் என்று சொல்லுங்கள். சோறு போடுகிற போது எப்படி இதற்கு மேல் எனக்கு செல்லாது கொள்ளாது, அதிகமாக உண்டால் உடலுக்கு கேடு என்பதையும் 95 சொல்ல போறார். மருந்து அதிகாரத்திலே அதிகமாக உண்டவனுக்கு எப்படி கேடு வரும் என்பதை அங்கே மருந்து அதிகாரத்திலே சொல்ல போகிறார். ஆகையினாலே நாம் அவருடைய கரங்களை 2 கைகளையும் நன்றாக பற்றி கொண்டால், நேர்மையாக வாழ்ந்தால், அதிக ஆசைப்பட்டு பேராசைப்படாமல் வாழ்ந்தால், நாம் இப்படிப்பட்டவர்களுடைய பின்னாலே செல்ல வேண்டியதில்லை. நாம் யாருடன் செல்ல வேண்டும் என்றால் திருவள்ளுவர் உடன் செல்ல வேண்டும், திருவள்ளுவர் வழி செல்ல வேண்டும். அதற்குத்தான் இந்த திருவள்ளுவர் வழி சென்றால் இதுதான், இந்த புத்தகம்தான் திருவள்ளுவர். வள்ளுவம் என்றாலும் திருக்குறள் என்றாலும் பொருள் ஒன்றுதான். அதன் வழி சென்றால், திருக்குறள் வழி சென்றால் நமக்கு கேடில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த 6வது குறளினுடைய கருத்து. நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில், இரக்கமற்றவருடைய பின்னாலே சென்று விடாதீர்கள் என்பதுதான் வன்கணார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 7வது குறள். புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியர் உடைத்து, கரியார் அல்ல கரியர் உடைத்து. புறங்குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. புறம் என்றால் வெளித்தோற்றத்தில் குன்றிமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றிமணியின் முனை போல கருத்த மனம் படைத்தவர்களும் உலகில் உண்டு. நான் தேடினேன், நேற்று கிடைக்கவில்லை. குன்றிமணி மதுரையில் இருக்குது. நாளை சென்று விடுவேன், ஆனால் திங்கட்கிழமை உங்களுக்கு காட்டுகிறேன், பார்த்திருப்பீர்கள் குழந்தைகள். குன்றிமணி என்பது
ஒரு விதை. அதை குண்டுமணின்னு வழக்கில் சொல்லுவாங்க. அதுக்கு குண்டுமணின்னு பேரு அன்று. உண்மையான பெயர் அதுக்கு குன்றிமணி. அது நல்ல சிவப்பாக இருக்கும், ஒரு துளி கருப்பு இருக்கும். அதை கண்டுபிடிச்சு எழுதுறார் திருவள்ளுவர். அகம் குன்றி மூக்கில் கரியாறு உடைத்து, அவர்களுடைய மனசிலே வஞ்சம் இருக்கிறது, அந்த கருப்பு நமக்கு தெரியாது, ஆனால் குன்றிமணியில் தெரிகிறது. ஒன்று துவரையை நினைத்துக் கொள்ளுங்கள். துவரை துவராடை, அதுக்குதான் அந்த துவராடை என்று வந்தது. துவரை என்பது அந்த காவி உடைக்கு துவராடை என்று பெயர். துவரையினுடைய நிறம்தான் துவராடை. அதைவிட வெளிச்சமாக சிவப்பாக இருப்பது குன்றிமணி. அதாவது அந்த துவரையை விட வெளிச்சமாக, பிரைட்டாக, அப்படி தமிழ்ல சொன்னா உங்களுக்கு தெரியும். பிரைட்டாக இருப்பது அந்த குன்றிமணி. நல்ல சிவப்பாக இருக்கும், அதிலே ஒரு துளி கருப்பு இருக்கும், பொட்டு வச்சதை போல, சாந்து போட்டு, கருஞ்சாந்து போட்டு வைத்ததை போல இருக்கும். அப்படி புறத்தோற்றத்திலே மிக அழகாக இருக்கிற அந்த குன்றிமணி இப்படியே திருப்பிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஒரு இடத்துல கருப்பு இருக்கும். அது மாதிரி வெளித்தோற்றத்திலே அவன் துறவி போல் தெரிவான், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே அந்த கரும்புள்ளி இருக்கிறது என்பதைத்தான் இந்த குறளிலே மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர். இதுல வலியின் நிலைமையால் வள்ளுருவம் பெற்றம் என்ற குறள் 3வது குறளிலே கூறினோம் அல்லவா, அந்த குறளிலே சேக்கிழாருடைய ஒரு பாடலை நாம் பார்த்தோம். அதுல மைபூதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து என்று ஒரு அடி வரும். அது இந்த குறளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் நீங்கள் விளக்கு எரிகிற போது பாருங்கள், விளக்கு எரிகிற போது நல்ல சுடராக இருக்கும், ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாக தோன்றும், அந்த கருப்புக்கு மேலாக ஒரு சிவப்பு கோடு மெல்லிதாக தெரியும், அதற்கு பிறகு வெள்ளையாக தெரிகிற அந்த ஒளிதான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நீங்கள் பழைய டங்ஸ்டன் எடையுடைய பல்பு பார்த்தீர்களே, ஆனால் பழைய குண்டு பல்பு என்று சொல்வார்கள்ல, அந்த குண்டு பல்பிலே கூட இப்பொழுது யார் வீட்டில், இப்பொழுது பெரும்பாலும் இந்த குடல் விளக்கு தான் எல்லா இடங்களிலும் எரிகின்றன. அந்த குண்டு பல்பு பார்ப்பது அரிதாக உள்ளது. உங்கள் வீட்டிலே இருந்தால் அதை உற்று கவனியுங்கள். அந்த டங்ஸ்டன் எடை என்று இருக்கிறதே, அதன் மூலமாகத்தான் நமக்கு ஒளி வருகிறது. அப்படி வருகிற போது அந்த டங்ஸ்டன் இடைக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும், அதை நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அதை போலத்தான் இங்கே சேக்கிழார் பெருமான் மைபொதி விளக்கே அன்ன, அந்த மைபொதி விளக்கு என்று சொன்னால் சுடர் விட்டு எரிகின்ற அந்த விளக்குக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு இருக்கும். அதை போல இந்த முத்தநாதன் நெஞ்சிலே கருப்பு வைத்து தன்னுடைய நினைந்த அப்பரிசையை செய்தான். அந்த கொலை செய்தான் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் நினைந்த அப்பரிசையை செய்தான். அவன் மனதிலே என்ன எண்ணிக்கொண்டு வந்தானோ அந்த செயலை முடித்தான் என்பதை இந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த குன்றிமணியையும் இந்த விளக்கிலே உள்ளே இருக்கிற கருப்பையும் நினைத்து யார் ஒருவரும் மனதுக்குள்ளே வஞ்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். புறங்குன்றி கண்டனையேறேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து என்று மனசை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. அடுத்து 8வது குறள். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர்கள் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். மேல அழுக்கெல்லாம் நீக்கிக்கிறோம், ஆனா உள்ளே இருக்க அழுக்கு எப்படி நீக்கிறது? அதுக்குதான் உண்மை பேசுதல் வேண்டும் என்பதை சொல்லுவார். இங்கே அதாவது 298வது குறளிலே இங்கே 514, 964, 1012 ஆகிய 4 குறள்களையும் இணைத்து நாம் படிக்க வேண்டும். அதை நான் கூறிவிடுவேன். நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தின் மாசுடையோர் பலர் உலாவுகின்றனர் என்பது மு. கருணாநிதியினுடைய உரை. நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் என்னும் பெயருக்குள்
தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலாவுகின்றனர் என்று அவர் கூறுகிறார். வள்ளுவர் காலத்திலேயே தவக்கோலம் கொண்டு தவத்தன்மை இல்லாராய் மறைந்து வாழ்ந்தவர் பெருக்கமாக அதிகமாக இருந்தமையினாலேதான் இந்த குறளிலே மாந்தர் பலர் என்று சொல்லுகிறார். இந்த போலி துறவியர் காலம் காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தான் விழிப்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம். மாந்தர் பலர், அவருடைய காலத்திலேயே இப்படிப்பட்ட போலிமைகள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி நிறைந்தொழுகும் மாந்தர் பலர். அதாவது இங்கே தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை 964வது பாட்டு, மானம் அதிகாரத்தில் 4வது பாடல். அந்த அதாவது தன்னுடைய நிலையினின்றும் தாழ்ந்து விட்டால், தன் நிலையின் இழிந்த கடை, தன்னுடைய நிலையினின்றும் தாழ்ந்து விட்ட ஒருவரை இந்த மேலே இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்து விட்டதனால் அதை இங்க இருக்கிற வரைக்கும் நல்லா சீவி பொலிவு பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம், ஒரு அருவருப்பாக கொண்டு போய் குப்பை கூடையில் போட்டு விடுவோம். அதை போலத்தான் இந்த மனிதனையும் குப்பை கூடையில் எரிய வேண்டும் என்பதாக இந்த அடிப்படை குறளிலே சொல்லுகிறார். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்று 964வது குறளிலே சொல்லுகிறார். அடுத்து 1012வது குறள், நான் உடைமை என்கிற அதிகாரத்தில் வருகிற 2வது குறள், ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு. இந்த ஊன் உண்பது, உடை, இவற்றினுடைய எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல, எல்லாத்துக்கும் பொது, எல்லாரும் வேணும். ஆனால் மாந்தர்களுக்கு நான் உடைமைதான் சிறப்பு. நாம் 10 உடைமைகள் பார்த்தோம், அதுல 10வது உடைமை நான் உடைமை. இது யாருமே கருதுறது இல்லை. மானம் போச்சு, நான் போச்சு என்றால் அவன் மனிதன் இல்லை என்பதற்கு ஒரு ஒரு அரசன் தண்ணீர் கொடுக்க தாமதமாகிவிட்டது என்பதனாலே அவன் உயிர் விட்டான், கணைக்கால் இரும்புரை என்கிற மன்னன் என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்கள் பகரும். அதை போல அந்த தண்ணீர் கொடுப்பதில் காலதாமதம் ஆகிறது என்பதனாலேயே உயிர் விட்டிருக்கிறான். நாம் 1000 முறை மானம் கெட்டாலும் மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய பிழை என்பதை பாருங்கள். அவன் உளத்தினாலே தன்னுடைய மனதினுடைய நிலையை சரியாக வைத்துக் கொள்ளவே இல்லை என்றுதான் பொருள். அல்லது மனத்தது மாசாக, மனதிலே மாசு இருக்கக்கூடாது என்பதைத்தான் 34வது குறளுக்கு போய் பாருங்கள். மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரவர. அந்த மனத்துக்குள்ளே மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைதான் இங்கேயும் சொல்கிறார். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி, நீருக்குள் மூழ்கி அதை நம்முடைய மனதை உடம்பை தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இந்த திருக்குறள் தான் நமக்கு வழிகாட்டி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. இதை மக்கள், பொதுமக்கள் இந்த நான் இல்லாதவனை பார்த்து நீ எல்லாம் ஒரு மனிதனா என்று வழக்கு சொல்லாக வரும். நீயும் மனித பிறவியா, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு கேட்பான். நீ எல்லாம் மனிதனா என்பதை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று வழக்கு சொல்லி கேட்பார்கள். அதனால் மானமிழந்து வாழக்கூடாது என்பது கருத்து. மீண்டும் குறளை பாருங்கள். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர், மறைந்தொழுகு மாந்தர் பலர். அடுத்து 9, கனை குடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன. செவ்விது ஆங்கன்ன அப்படி படிக்கணும். அதை கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கன்ன, செவ்விது ஆங்கன்ன அப்படின்னு இருக்கும். செவ்விது ஆங்கன்ன வினைபடு பாலால் குழல், வினைபடு பாலால் குழல். நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும், வளைந்து தோன்றும் யாழ் இசையின்பம் பயக்கும். அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதலால் நேராக தோன்றுவனவெல்லாம் நலன் செய்பவை என்றோ, வளைவாக உள்ளவை எல்லாம் கேடு செய்பவை என்றோ கொள்ளுதற்கு இல்லை. இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். வளைவானதுல வளைவான மனமுடையதும் இருக்கும், நேரானதுல நல்லதும் இருக்கும். அதனாலதான் நாம் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்று 36வது அதிகாரத்திலேயும் 43வது அதிகாரத்திலேயும் திருவள்ளுவர் அறைந்து சொல்லுகிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆங்கன்ன என்றால் அத்தகையவற்றை போல ஒவ்வொன்றையும் அவ்வவற்றின் வினைபடு பாலால் கொள்ளல் என்றால்
அவ்வவற்றின் செயல்படும் வகையினாலேயே நல்லது கெட்டது என்று முடிவு செய்தல் வேண்டும் என்பதை நாம் கொள்ள வேண்டும். இந்த இப்ப நாம் 9வது குறளை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னதாக வஞ்ச மனத்தான் மீப்பெரும் தோற்றத்தான் புலித்தோல் போர்த்த பசுப்போல்வான் மறைந்து பறவை வேட்டையாடுபவன் படிற்று மிக்க படிரன் பற்று மிக்க படிற்றன் நெஞ்சில் துறவான் குன்றி மூக்கண்ண கரிய நெஞ்சன் துறவியாய் காட்டி மறைவாழ்வு வாழ்பவன் என்று இந்த 9 குறள்களிலேயும் திருவள்ளுவர் இந்த கோணல் நெஞ்சம் படைத்தவனை பற்றி வஞ்ச மனத்தானை பற்றி மிக விரிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்து அதுல 10வது குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்பது. மொட்டையடித்தல். மழித்தல் என்றால் துறவியர் 10 நாள் 15 நாட்களுக்கு ஒரு முறை மொட்டையடித்துக் கொள்வார்கள். சிலர் சடாமுடியோடு தாடியும் வைத்துக் கொள்வார்கள். கிரேக்கத்துல சாக்ரட்டிஸ் இருந்தார் என்று சாக்ரட்டிஸை கேட்ட பொழுது நீங்கள் ஏன் தாடியும் சடாமுடியும் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அவர் அது இயற்கையாக வந்ததை நாம் அவர் ஒரு மிகப்பெரிய ஞானியாக கிரேக்கத்தில் இருந்தவர். அவர் இயற்கையாக உள்ளதை இயற்கையாக இருக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி உண்டு. அதே போல துறவியரில் 2 விதமான தோற்றமுடையவர்கள். ஒருவர் முழுவதும் மழித்துக் கொள்வார், இன்னொருவர் உள்ளபடியே அப்படியே விட்டு விடுவார். 2 விதமான துறவிகள் இருக்கிறார்கள். அதனால இதுக்கு இது என்ன காரணம்? இதை ஏன் திருவள்ளுவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார் என்றால், உலகம் பழித்தது ஒழித்து விடின், இந்த சாமியாரா என்று சிரிப்பார்கள். அப்ப அவரு சரியில்லைன்னு அர்த்தம். ஓ, அவர் நல்லவர் என்று புகழ்வார்கள். அதை இந்த கோலத்தினாலே தங்கள் மீது பழி வராமல் ஒழித்து விட வேண்டும் என்பதனாலே தான் இந்த குறளை இங்கே சொல்லுகிறார். பழங்காலத்துல 3 விதமான அடையாளம் வைத்திருப்பார்கள். அதுல ஒன்று நீண்டி என்று, அந்த காவிரிக்கு கூட காக்கா தள்ளி விட்டு தான் அந்த தனி காவிரியா வந்தது என்று ஒரு கதை உண்டு. ஆனா அது உண்மையானதாக தெரியவில்லை, புனைந்து சொல்லப்பட்டதாக கொள்ளலாம். அந்த நீர் கெண்டி வைத்திருப்பார்கள். ஒரு மனை, ஒரு தடுக்கு மாதிரி வச்சிருப்பாங்க கையில், அதை சுருட்டி கக்கத்துல வச்சிருப்பார். இன்னொன்று கையில ஒரு அதுக்கு பேர் என்னன்னா முக்கோல் என்று சொல்வாரு. இப்படி தவம் செய்கிற துறவியராக நீங்க திரைப்படங்கள்ல பார்த்துருக்கலாம். இப்படி கையை ஊனிக்கொள்வதற்காக ஒரு கையில அந்த ஜபமாலையை எண்ணிக்கொண்டும் ஒரு கையை அதுல வச்சிருப்பார். பக்கத்துல கெண்டி இருக்கும், அந்த மனையில உட்கார்ந்துருப்பார். இந்த 3ம் ஒரு அடையாளம் பழங்காலத்துல. இந்த அடையாளம் வைத்திருப்பதனாலே பெரும்பாலானவர்கள் அவர்கள் 99 விழுக்காட்டினர் இந்த தவம் ஒன்றையே கடமையாக கொண்டிருப்பார்கள் என்று ஒரு கருத்து உண்டு. எக்கரம் நிறை கொள்ளும் என்று கலித்தொகையிலும் சொல்லுகிறது. இந்த முக்கோள் வைத்திருப்பார் என்பதை, அதை ஒரு கோல் தான், அதை முக்கோள் என்று 2 பக்கம் வளைவா இருக்கும், கீழே ஊன்றி இருக்கும், அதை முக்கோள் என்று சொல்வார்கள். இந்த மயிர் மழி மனை என்று பெருங்கதையில் வருகிறது. பெருங்கதை என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது, நூல் இருக்கிறது. அந்த பெருங்கதையில மயிர் மழி மனை, இப்பொழுது இந்த பார்பர் ஷாப் என்று சொல்லுகிறார்களே, அந்த இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தது என்பதை மிக அழகான தமிழ் சொல்லாலே, இப்ப நம்ம தமிழ்ல யாரும் மயிர் மழிமனை, மயிர் மழிமனை என்று யாரும் சொல்வதில்லை. இது தமிழ்ல சொன்னா தமிழ்லாம் சிரிக்கிறான். ஆனா அந்த காலத்துல பாருங்க, இந்த பார்பர் ஷாப் என்பதுல பின்னால வந்தது. அந்த மயிர் மழி மனை என்று அந்த இது இருந்தது, இலக்கியத்துல இருக்கு, பெருங்கதை என்கிற இதுல இருக்கு. அப்புறம் அது அந்த பிளேடு இருக்கு பாருங்க, அதை மழி மனை, மழிப்பு தகடு என்று மழிப்பு தகடு என்று இருக்கிறது. அதனால இந்த மிக அழகான தமிழ் சொற்கள் எல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் வாயிலாகவே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறள் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று இருக்கிறது. இந்த தோற்றம் எல்லாம் கூடா ஒழுக்கம் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். இது துறவியருக்கு மட்டும்தான் என்று இல்லாமல்
எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது. இல்லற வாழ்க்கையில் வாழ்கிறவர்களும் கூட பிறரை ஏமாற்றுவதற்காக அந்த அதை ஒரு வட சொல்லுவாங்க, ஜபர்தஸ்த் வேலை செய்கிறார்கள் என்று, அகாஜகா வேலை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஏமாற்று பேர் வழி என்று பொருள். தவக்கோலத்தில் இருப்பவர் தான் என்றில்லை, சமுதாயத்திலே நம்மோடு நடமாடுகிறவர்களும் அவ்வாறு உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறாக இந்த கூடா ஒழுக்கமானது 10 குறள்களும் நிறைவு செய்யப்பட்டன. இதனுடைய முடிவு படித்தொழுக்கம் பாடாய்படுத்தும் என்று இருக்கிறது. கடமை செய்தலே கசடரு தவமாம் 27வது அதிகாரத்துக்கு. 28வது அதிகாரத்திற்கு படித்தொழுக்கம் பாடாய்படுத்தும்